அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு மை சேனல். இந்த விளாகில் என்ன பார்க்க போகிறோன்னா சிக்கன் 65 தான். எப்படி வந்து சாஃப்டாக மசாலா காரசாரமாக போட்டு எப்படி சிக்கன் 65 செய்கிறதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு 1/2 kg வந்து சிக்கன் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அது நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணியாச்சு. இதில் வந்து மிளகாய்த்தூள் வந்து 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஏன்னா காரம் கொஞ்சம் ஜாஸ்தியாக சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. சிக்கன் 65 வந்து கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். ஸோ அதனால தான். மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூன், பெப்பர் வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். பெப்பரும் வந்து நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். நம்ம வந்து 65ல் கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு, கலர் பவுட்ரு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன், லெமன் வந்து ஒரு 1/2 லெமன் எடுத்துக்கலாம். இதில் வந்து ஒரு எக்கு போட்டு கூட நம்ம வந்து 65 சேர்க்கலாம். நான் வந்து எப்போதுமே 65க்கு எக்கு போட மாட்டேன். ஸோ இதுவே எனக்கு வந்து நல்லா சாஃப்டாக கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த மெத்தடில் எப்போதுமே செஞ்சு இதுவே கொஞ்சம் நல்லாயிருக்கு எனக்கு. அந்த எக்கு வந்து எப்போதுமே நான் ஆட் பண்ண மாட்டேன் சிக்கனில். இந்த மாதிரி மசாலா போட்டு நம்ம கொஞ்சமாக ஆயில் ஒரு 2 ஸ்பூன் போட்டு எங்கே பார்த்தாலும் இந்த மசாலா படுற அளவுக்கு நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். 65 பொறுத்த வரைக்கும் 1 ஹவர் வந்து மேக்ஸிமம் ஊறணும். ஃப்ரிட்ஜில் கூட நம்ம வச்சிடலாம், இல்லாட்டி வெளியிலையும் வச்சு ஒரு 1 ஹவர் வந்து நல்லா ஊறி அதுக்கப்புறமா நம்ம பொரிச்சு எடுத்துருந்தா நல்லா சாஃப்டாக இருக்கும். உடனே மசாலா தடவி உடனே வந்து நம்ம பொரிக்கக்கூடாது. அது அவ்வளோத்துக்கு ஹார்டாக இருக்கும், சாஃப்டாக இருக்காது, சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்காது. அட்லீஸ்ட் ஒரு 1/2 ஹவர் ஆகுது இந்த சிக்கனை வந்து நம்ம ஊற வச்சு அதுக்கப்புறம் தான் நம்ம 65 ஆக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா மசாலா வந்து எல்லா இடத்துலையும் படுற அளவுக்கு நல்லா அப்ளை பண்ணியாச்சு. எல்லா இடத்துலையும் மசாலா இருக்குது. இதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். அது 1 ஹவர் நல்லா ஊறட்டும். அப்போ தான் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், சீக்கிரமும் நல்லா நம்மளுக்கு வெந்துடும், குக் ஆகிடும் நம்ம குக் பண்ணும்போது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இறால் வந்து ஒரு 1/2 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். க்ளீன் பண்ணி 1/2 கிலோ இருக்குது. அந்த 1/2 கிலோ இறால் வந்து கிரேவியாக வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் இப்போ நான் குக் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் வந்து வெந்தயம், ஒரு 1/4 ஸ்பூன் வந்து கருவிடம் தாளிப்பு வடகம் அது போட்டுக்கலாம், ஒரு 1/4 ஸ்பூன். அது போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் ஒரு 2 பிடி அளவு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் கட்டாயம் மீன் கிரேவிக்கு சேர்த்தா இன்னும் சூப்பராக இருக்கும். சின்ன வெங்காயம் இல்லைன்னா நம்ம பல்லாரி கூட சேர்த்துக்கலாம். ஆனால் சின்ன வெங்காயம் கட்டாயம் வந்து மீன் குழம்பு, சாம்பாருக்கு இந்த மாதிரி செய்யும்போது நல்லா அது ஒரிஜினல் சுவை நம்மளுக்கு கொடுக்கும். இப்போ வந்து வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் வந்து 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூன், மீன் மசாலா அதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான், வேறு எதுவுமே சேர்க்கல. இல்லை தேங்காய் புளி எதுவுமே நான் ஆட் பண்ண மாட்டேன். சும்மா தொக்கு மாதிரி தான், கிரேவி மாதிரி தொக்கு மாதிரி லைட்டாக அந்த மாதிரி தான் வைக்க போகிறேன் நான். இந்த மாதிரி தாளித்து நம்ம இறால் வந்து சேர்த்து நம்ம தொக்கு செய்யலாம். இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து கூட செய்யலாம். அது கொஞ்சம் வித்தியாச டேஸ்ட் இருக்கும். ஒருத்தவங்க ஒரு மாதிரி ஸ்டைலில் செய்வாங்க. எனக்கு இந்த மெத்தடு பிடிக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 2 பழுத்த தக்காளி அதையும் இது கூட சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ரொம்ப பெருசாக நம்ம கட் பண்ணி சேர்க்கக்கூடாது, அது கொஞ்சம் மெல்ட் ஆகாது. சின்னதாக கட் பண்ணுங்கும்போது நல்லா வந்து இந்த வெங்காயத்தோடு நல்லா வதங்கி வந்துடும். இது கூட வந்து லாஸ்ட்டாக 1 ஸ்பூன் மட்டும் மீன் மசாலா வந்து சேர்த்துடலாம்.
இந்த மசாலாலாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இறால் வந்து க்ளீன் பண்ணி ஒரு 1/2 கிலோ வச்சுருக்கேன். எங்கள் ஊர்லலாம் இறால் வந்து இந்த மாதிரி சின்ன இறால் தான் வருது. பெரிய இறால் ஒரு ரேட்டு, சின்ன இறால் ஒரு ரேட்டு. நான் எனக்கு எப்போதுமே இந்த சின்ன இறால் தான் ரொம்ப சுவையாக இருக்கும். அதுதான் நாங்கள் வாங்குவோம். நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஆனால் க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். 1 ஹவர் மேக்ஸிமம் ஆகும். இப்போ எங்கள் ஊர் சைடு வந்து இப்போ இறால்லாம் என்ன ரேட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரூ. 250 1 கிலோ அந்த மாதிரி தான் இங்கெல்லாம் விற்கிது. 300 இந்த ஞாயிற்றுக்கிழமை, புதன்கிழமை அந்த மாதிரி டேட்டில் வந்து 300 விற்கும். இந்த சின்ன இறால் மட்டும் நான் சொல்கிறேன். பெரிய இறால் அது தனி ரேட்டு. இந்த சின்ன இறால் வந்து 300 ரூ. 250 அந்த மாதிரி. 300ங்கிறது இந்த ஞாயிற்றுக்கிழமை அந்த மாதிரி நாட்களில் 300. மற்ற நாளில் வந்து ரூ. 250 அந்த மாதிரி விற்கும். வந்து ஒரு 1/2 கிலோ தான் வாங்கினேன். ஏன்னா நம்மளுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அதனால் நம்ம வந்து ஒரு 1/2 கிலோ தான் எப்போதுமே வாங்கி அது கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு. மற்ற வேலையும் வீட்டு வேலையும் பார்க்குறதுனால இப்போ இறாலையும் சேர்த்து மசாலா, இறால் எல்லாம் இப்போ நல்லா வதங்கி நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த பதத்தில் நம்மளுக்கு போதும்னா ஆஃப் பண்ணிடலாம். இல்லை இன்னும் நல்லா சுண்டி வரணும் அப்படின்னா ஒரு 5 மினிட்ஸ் வந்து நம்ம வந்து வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த தொக்கு வந்து வெறும் சாதத்துலேயும் நம்ம பனைஞ்சு சாப்பிட்லாம். அந்த மாதிரி வந்து இருப்பாங்க வீட்டில். அதே மாதிரி நம்ம ரசத்துக்கு, சாம்பாருக்கு அந்த மாதிரி நம்ம தொக்கா வச்சு நம்ம சாப்பிட்லாம். இந்த மாதிரி நம்ம 65 மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்றதும் நல்லாவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ நெத்திலி கருவாடு அதை நான் வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டேன். நெத்திலி கருவாடு க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. நம்ம வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கணுன்னா அந்த மண்டை வால் மட்டும் கிள்ளி நம்ம வந்து ஒரு டப்பாவில் ஸ்டோரேஜ் பண்ணிவிட்டு தேவையான அளவு நம்ம வறுத்து எடுத்துடலாம். ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. மசாலாவும் மஞ்சத்தூளும் மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் காரமாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். அதனால் மிளகாய்த்தூள் வந்து 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சு அதுக்கப்புறம் லைட்டாக வந்து எண்ணெய் ஊற்றி தேங்காய் எண்ணெய் இல்லாட்டி நார்மல் குக்கிங் எண்ணெய் அந்த மாதிரி ஊற்றி கூட நம்ம லைட்டான மிதமான தீயில் வறுத்து எடுத்துடலாம். இது ரசத்துக்கு அப்புறம் வந்து தயிர் சாதம், லெமன் சாதத்துக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.